அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குலதெய்வம் அருள் உலக மாதா ஸ்ரீ அங்காளி ஈஸ்வரி அம்மனை வணங்கி அனைத்து சோதர ஜாம்பவான்களையும் வணங்கி சோதர தந்தை பிரகாசரமணி பகவானை வணங்கி ஒரு சிறு சோதர குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது அறிவோம். அதாவது ராசி மண்டலத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இருந்து அதே கிரகம் நவம்சத்திலும் அதே இடத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் என அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் லக்னம் என்பது ராசி மண்டலத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே லக்னம் நவாம்சத்திலும் அந்த இடத்திலே இருந்தால் லக்ன வர்க்கோத்தமம் என்று அழைக்கப்படுகிறது. லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் அந்த ஜாதகர் தனது சுய உழைப்பால் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வார். அதே மாதிரி ஒரு கிரகம் லக்னம் பெறுகிறது என்றால் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அந்த ஸ்தான பலத்தையும் அந்த ஸ்தானத்தின் காரகத்தையும் தனது காரகத்தையும் நல்ல காரகத்தை தரும். அந்த வீட்டினுடைய தீய காரகத்தை தவிர்த்து நல்ல காரகத்துவத்தை தரும். உதாரணத்துக்கு ஒரு கிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு அசுப கிரகமாக இருந்தாலும் கூட அந்த அசுபத்தன்மை செய்யாமல் நல்ல குடும்பம், நல்ல பேச்சு திறமை, நல்ல தனவரவு, ஆரம்ப கல்வி, நல்ல கல்வி, அடுத்து அனைத்து கல்வி, இப்படி நல்ல செயல்களை செய்ய வழிவகை செய்யும். ஒரு கிரகம் 3ஆம் இடத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் லக்னத்திற்கு அசுபகரமாக இருந்தாலும் கூட அந்த 3ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களைத்தான் செய்யும். நல்ல முயற்சி ஜாதகர் எடுக்க செய்யும். விடாமுயற்சி, வெற்றி, வீரியம், தைரியம் போன்றவற்றை கொடுக்கும். அதே போல் 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது என்றால் அந்த கிரகம் அந்த வீட்டுடைய நல்ல பலன்களை செய்யும். அதாவது வீடு, மண், மனை, சுகபோக வாழ்வு இவற்றை. அதேபோல 5ஆம் வீட்டில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் இந்த கிரகம் அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியத்தினுடைய நல்ல பலன்கள், முன்னோருடைய சொத்தை அணுகக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டம் இவற்றை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல வேலை, வேலை மூலம் வருமானம், புகழ், நீடித்த வருமானம், அரசு அடிமை வேலை என நல்ல பலன்களை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல கூட்டாளி, இப்படி பொது சபையில் இவற்றை செய்யும். 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல தொழிலை கொடுக்கும், ஆயுளை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் பெரும் லாபத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிமாவட்டம், கோயில், பேர், புகழ், செல்வாக்கு, மண், மனை யோகம் இவற்றை கொடுக்கும். மற்ற விவரங்களை நாம் அடுத்த வழியில் காண்போம். நன்றி, வணக்கம்.